உன் மாமன் வந்துட்டான் காசிக்கு போனவன் உங்க மாமன் என் மகன் வந்துட்டானா? ஏப்பா அவளு சொல்லலான்னு ஏக்கத்துல இருக்கிறியா பொம்பளை? இல்ல கேக்குறேன் எது நடந்தாலும் பையனுக்கு இது ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களை அடிச்சனா உங்களை கையை தொட்டிருப்பனா உங்களை தொட்டிருப்பனான்னு கேக்குறேன். இல்லம்மா உன் பையன் வந்து ஒரு நிமித்து ஒரு சீல மாத்திராரு உங்க பையன் கிட்ட சொல்லிப்பட்டீங்க சொல்லுவி சொல்லுவியா சொல்லுவியா உண்மையான பேர் சொல்லிட்டு கிழவங்கிழவி வீட்டுல பேச்சாளர் இருக்கிற கிழவிகளை அடிக்கிறாள விளக்கமாக்கற அடிக்கிற நீ ஓலுக்கு ஆட்சிப்பட்டு பெரிய மனுஷனை கூப்பிடறாப்பா இப்ப என்ன அந்த மயிறு தானே வேணும் வச்சுக்கோ வண்டி வருது கூட போக நாங்க ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு சிவனுக்கு பூஜை தொண்டு வேலை செய்யறவங்க நாங்க.
ஏண்டி பச்சை என் குளத்தையே கெடுப்பது போல கொழுக்கட்டை கிடத்துக்கு நாய்க்குடி கருக்கு பின்னாடி ஈரமா இருக்குது பாரு. அதனால ஒரு அடி அடிச்சுன்னா புருஷன் முட்டிட்டு போகுறா. ஒவ்வொரு செனமாடாட்டங்கிறால எப்படிங்கிற பாருங்க. திருட்டு முண்டை சிந்தருமையாட்டம். உனக்கு எனக்கு காட்டு தகராறு பிரியாதுக்கு இருக்குதா? புருஷன் கருசன் சேர்த்து பேசவும் சக்காத்தி என்னையா கருத்து கொட்டி இருக்குது. நானும் வந்ததுல இருந்து போதும் என்னத்த அப்படி கண்டுகிட்டாவா பொழுது நீங்க என்ன பண்ண போறோம்? பாடு பாடு வாயில பல்லு ஒண்ணு இல்லாததுக்கு முன்னாடி எப்படின்னா என்ன கதி மாடு அடிக்கிற அப்படி அடிக்கிறீங்க. நான் எங்கடா சக்கரத்தை தொட்டமண்ண அவனுக்கு கை தொட்ட அடிச்சு அடிக்கல எங்க அடிச்ச இந்த சைடுல எங்கேயாவது கூத்தாடும் போது வந்துட்டு நீங்க அப்புறம் பாரு நல்லா இருக்கா கையெடுமே அந்த பொம்பளை என்ன அப்படி பேசிட்டே இருக்குது. நீ பேசு. நீ கம்மன் இருந்தா கூட என் வாய் அடங்கி இருக்குமா ஒரு அடி மீதியாவது ஆயிருக்கும். எப்ப ஒரு நாய்க்குட்டி வாயிலாத ஜீவனை கருக்கி கொடுத்தியோ இன்று முதல் நீ ஒரு பொட்டனாயா போடி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. தலைவரை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அதாவது இதோ இப்பொழுது இந்த பாவி துரோகிக்கு உடந்து போன நீ ஒரு கெடானாயா போங்க. அப்படி ரெண்டு பேரும் மார்கழி மாசத்துல இழுத்துக்கிட்டே திருவிங்க. உங்களை பாக்குறதான கல்ல எடுத்துட்டு அடிக்கட்டும். இப்பேற்பட்ட பாவத்தை தொலைக்கணும்னா நான் இப்பொழுதே பாத யாத்திரை காசிக்கு போகணும். அதனால உங்களை உரி கட்டி நான் காசிக்கு செல்கிறேன். என் தாயார மாதிரி உங்களை விட்டுட்டு போனா ஏதோ நரி நாய் உங்களுக்கு அடிச்சு இழுத்துட்டு போயிடும். இதோ ஆலாமரத்துல உங்களை இந்த உரிய மாட்டிட்டு போறேன். நீங்க இங்கே இருங்க. என் தாய் தாவன உரியில மாட்டிட்டு இதோ போய் என்னுடைய சொர குடுக்குள்ள அப்படியே என் சொர குடுக்குள்ள தண்ணியை போடலாம். தண்ணியை போடலாம். தாய் குடுக்கு தும்பிக்கையில இருந்து தண்ணி கேட்கிறது, சத்தம் கேட்குது. ஓடுவோம் மானத்தை. ஐயோ என்ற ஒரு மனித குரல் கேட்கிறது. யாரா இருப்பா? ஐயோ போய் ஐயோ யாரையா தாங்கள்? சதிகாரா, உனக்கும் எனக்கு முன்பகை பின்பகை யாராவது உண்டா? என் தாய் தந்தைக்கு நேத்திரம் இல்லாத பாவிகளுக்கு நான் தண்ணீர் ஜலம் எடுக்க வந்தன. என் தாய்க்கு தலைமகன் ஒருத்திக்கு நான் ஒரு மகனாகத்தான் பிறந்தேன். என் தாய் தகப்பன் மாண்டு படித்து விட்டா மண்ணு தள்ள கொல்லி வைக்க நான் ஒருவன் தானே இருந்தேன். இந்த கண்ணில்லாத பாவிக்கு ஈம சடங்கு செய்யற பாக்கியம் கொள்ளாமல் ஆகிடா துரோகி. ஐயா, யார் நீங்கள்? உங்களுடைய பெயர் என்ன? எதற்காக இங்கு
வந்தாய். நானும் 1000 யானையை கொள்வதற்காக 999 யானையை கொண்டு ஒரு யானை தண்ணீர் ஆண்டிக்கிறது என்று பாலத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் என்று அறியாத போய்விட்டது. யாரையா நீங்கள்? ஐயா, என் பெயர் குருபுத்திரன். என் தாயாரப்பட்ட குருபத்தினி அனுபுத்திரனுக்கு கண்ணில்லாத பாவிகள் பாவியாகிய மனைவி சுரதை செய்த வஞ்சகத்தினால அவங்க 2 பேர்த்தையும் கருமத்தை தொலைக்க காசிக்கு எடுத்து சென்றேன். இப்படி தண்ணி தாவத்தாலும் துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆலமரத்து விருத்தகத்துல கட்டி இருக்கிறேன். ஒரு கட்டி தூக்கி வர உன் தாய் தந்தையை ஆலமரத்து விருட்சத்திலே வைத்து வந்திருக்கேன். இந்த சற்று நேரத்தில் என் உயிர் யமன்பதி அடைய போகுது. ஐயோ, இந்த கடைசி ஆசையாக எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்னையா செய்ய வேண்டும்? இதை என்னுடைய அம்பராதோனியால் சொரக்குடுக்குள்ள தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த கண்ணில்லாத பாவிங்க தாய் தந்தைக்கு இருக்கும். இது கொண்டு போய் குடி கொடுப்பியா? ஆகட்டும் சுவாமி, நான் கொண்டு போய் கொடுக்கிறேன். அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ வலிக்கு சிட்டி பரகிலியா நான் சந்த செடி ககிலியா ஐயோ ராஜிட்டி பரகிலியா ஓமன சந்தாடி செடி ககிலியா ஐயோ நம்ம அடினல நான் அடினா மாதவிக்கு மண்ணு தள்ள மைதனில்ல ஐயோ ஐயோ ஐயோடி ஜகவா நீ பரதே ஒரு மகனே ஒரு பூஜை பண்ண பண்ணீரு. மலையடி பூஜை பண்ணி வெளியே வந்தா பாடகனே உனக்கு பொண்ணு மணி அடிக்கும் உலகமெனவும் மணக்கும். ஐயோ என் ராசா, என் வக்கீலே, என் மைசூரே, அங்கிருந்து வந்து சாவரத்துல வந்த அறியாத புத்தியில் தெரியாமல் செய்து விட்டேன். நானும் செய்த தவறு இல்ல. அரணிய கானகத்திலே ஒலிகூடு கட்டி ஒளிந்திருந்தேன். காலத்தின் விதிவசம் மகன் மாண்டு விட்டான். நான் என்னையா செய்வேன்? மகனுக்காக வேண்டிதானா வரமே இருந்தேன். சரி, என் மகனுக்கு உனக்கும் ஏதோ மின்பகை பின்பகை இருந்ததா? கிடையாது. அதனால எங்களுக்கு எப்படி ஒரு மகன் பிறந்து எங்களுக்கு மகன் இல்லாத எங்களுக்கு உதவலையோ, உனக்கு எத்தனை பிள்ளைக்கு பிறந்தாலும் உனக்கு இதே மாதிரி உதவக்கூடாது. இதுக்கு மேல நாம இருந்து ஒரு புரோஜனம் இல்லை. கேளு சபையோர்களே, இவ்விதமாகத்தானே அதாவது தசரனாகப்பட்டவன் ஒளிகூடு கட்டி அனுபுத்திரன் குருபத்தினி அதாவது குருபுத்திரன் அனைவற்று வேறு இருந்த பிறகு அவர் கொடுத்த சாபம் அந்த காலத்தில் நான் ஒரு மகனை பெற்றும் அந்தியில எனக்கு கொல்லி போடுவதற்கு கூட வழி இல்லாம செய்து விட்டார். மண்ணுத்தல்ல பிள்ளை இல்ல. அடே தசரதா, நீ எந்த பிள்ளைக்காக வேண்டி என் மகனை கொன்றாயோ அதுபோல் பிறகு உனக்கும் குழந்தைகள் பிறக்கும். உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் உனக்கு அந்திகாலமான பிறகு நீ
அந்திகாலமாகி இறக்கும் போது உனக்கு ஒரு பிள்ளைகள் கூட உதவாத போகும்டா போடா என்று சாபத்தை கொடுத்தார். அதன் பிரகாரம் 1000 உயிர்வதத்தை செய்த பிறகு சென்று புத்திரகாமஷ்டி யாகம் செய்கிறார் தசரத மன்னன். புத்திரகாமஷ்டி யாகம் செய்ய அதிலே பிண்ட பிரசாதம் பிறக்கிறது. இந்த பிண்ட பிரசாதத்தை கோசலை, கைகை, சுமிந்திரை என்று சொல்லக்கூடிய 3 தாய்க்கும், அதாவது மனைவிக்கு கொடுக்க இந்த 3 மனைவிக்கும் 4 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். கோசலைக்கு ஸ்ரீராமன், கைகைக்கு பரதன், சுமித்திரைக்கு சத்ருக்கன், லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய 4வராக பிறந்து வடகிரி அயோத்தி மாநகரை சீன சிறப்போடு ஆட்சி செய்தாலும் தாயாரு ஆகிய கைகையினுடைய வார்த்தையால ஆரண்யமானவன 14 வருடம் போகிறான் ராமர். அப்போ கூடவே எல்லாம் போயிடுறாங்க. அந்த காலத்துல தசரதன் சாகும் போது ஒரு பிள்ளைகள் கூட உதவாத போகுது. தானாகவே செத்து மடிகிறான். அது இவர் கொடுத்த சாபம். சாபத்தின் பலனாக தசரதனுடைய அந்தியில ஒரு பிள்ளைங்க கூட உதவுறதில்ல. எல்லாம் ஆரணிய கானகத்துல இருந்துடுறாங்க 14 வருடம். அதோடு இந்த குருபுத்திரன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவேறியது. எல்லாம் அவரவர் இல்லாசம் சென்று வரலாம்.